சுந்தரமூர்த்தி சார், நீங்க சொல்லுங்க. மிதுனம் ராசினருக்கு தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நாட்கள் எப்படி இருக்க போகுது? ஓம் கம் கணபதியே நம. மிதுன ராசிக்காரவங்க இருக்க இடத்த ஒரு கலகலப்பா வச்சிருப்பாங்க. எந்தவித டென்ஷனையுமே அவங்க ஒரு பெருசா மண்டையில ஏத்திக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த ஆண்டு பிறக்கும் பொழுது ராசிநாதன் நீசமா இருந்தாலும், நீசபங்க ராஜயோகத்துல பிறக்கிறாரு. அவங்களுக்கு 10ஆம் அதிபதி 11ல இருக்காரு. அதனால எத தொட்டாலும் லாபமா இருக்கும். ஆனா, சித்திரை 18க்கு அப்புறம் குரு மாறும் பொழுது சில பொருளாதார ரீதியான தடங்கல்கள கொண்டு வர வேண்டும். அதே சமயத்துல சந்திரன் ராசியிலேயே இருக்கிறதுனால, ஒரு இனிப்பான செய்தி உங்களுக்கு உடனடியா காதுக்கு வரப்போகுது. உங்களுக்கு கடன் அடையப் போகிறது. ஏற்கனவே கடன் வச்சிருந்தீங்கன்னா, பழைய கடன குடுத்துட்டு புது கடனா அத புதுப்பிக்க போறீங்க. ஒரு சுபகாரியம் நடக்கப் போகுது. உங்க குழந்தைகள் வழியில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது. ஹெல்த் வைஸ் கொஞ்சம் நல்ல விதமா பார்த்துங்க. ஆடம்பர செலவுகள குறைச்சிங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் பூராவுமே ஒரு லாபத்துல குறைவு இருந்தாலும், மன நிம்மதி, மன நிறைவு இருக்கும். வாழ்க்கை துணையோட அந்யோன்யம் இருக்கும். உங்களுக்கு பிரச்சனைகள்லாம் தீர்றதுக்கு முருகர் வழிபாடு, குறிப்பா கந்தசஷ்டி விரதம் இருங்க. கிருத்திகை அன்னைக்கு விரதம் இருந்து, பக்கத்துல இருக்க முருகன் கோயிலுக்கு போயி, அடிப்பிரதட்சணம் செஞ்சுட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில நன்மையா நடக்கும். இந்த ஆண்டு உங்களுக்கு நன்மையே நடக்கும். நன்றி. சார், இப்ப நீங்க சொன்னதுல இருந்தே தெளிவாகுது. மிதுனம் ராசினருக்கு நன்மை, தீமைன்னு எல்லாம் கலந்த ஒரு கலவையா இருக்க போகுது வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது.